இந்த நட்சத்திர கிரிக்கெட்னு ஒரு மாசமா விளம்பரம் பண்ணினாங்க. ஒரு 15 கோடி ரூபாய், 60,000 டிக்கெட், 500 ரூபாயிலிருந்து 10,000 வரைக்கும் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல டிக்கெட் போட்டு 8 டீம் வச்சு நடிகர் நடிகைகள் விளையாடி 15 கோடி ரூபாய் பேங்க் லோன் வாங்குறதுக்கு ப்ரொமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷனா இவங்க கொடுக்கணும்னு பப்ளிக் எடுக்கணும்னு பார்த்தாங்க. ஒரு சைடு இந்த நடிகர்கள் பார்வையில ஈஸியா இந்த 15 கோடி வந்துரும், 60,000 சீட்ஸ் வித்துரும் அப்படின்னு எப்படி எண்ணினார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நாகாலாந்து, மணிப்பூர், அஸ்ஸாம், பீகார், ஒரிசால இருந்து இளைஞர்கள் கூட்டம் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரயிலையும் இறங்குறாங்க. அவங்க இறங்கின உடனே புரோக்கர்ஸ் அவங்கள ஜெயில் கைதிகளை உட்கார வைக்கிற மாதிரி நாளா பிரிச்சு, நீலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு இன்டீரியர் தமிழ்நாடு போப்பா, நீ ஹோட்டல்ல சர்வரா, குக்கா, எடுபடி வேலைக்கு போப்பா, இன்னும் ஒரு குரூப் கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன் அசிஸ்டன்ஸா போப்பா, இன்னொரு குரூப் நீ நல்ல ஸ்டைலா சினிமாக்கார மாதிரி இருக்கணும் ட்ரெஸ் பண்ணிட்டு கல்யாணம் அது ஃபங்க்ஷன்ஸுக்கு இதா சர்வர்ஸா போங்கப்பான்னு பண்ணி விட்டுறாங்க. அவங்களும் உற்சாகமா அவங்க கூட இருக்கிறவங்களோட அமர்ந்து ஒரு மொட்டை மாடியில ஒரே ஒரு டாய்லெட் இருக்கும், 100 பேர் படுத்துக்கிட்டு அதுல 2,000 3,000 சேவ் பண்ணி பொறுப்பா அவங்க அப்பா அம்மாக்கு அனுப்புறாங்க. அதுதான் தமிழ்நாட்டுல இப்போ வெளியில இருந்து வர்ற இளைஞர்கள். நம்ம இளைஞர்கள்ல எல்லாம் ஃபுல் தமிழ்நாடு சேர்ந்து இங்க 5,000 அங்க 5,000 பாத்தீங்கன்னா, இந்த புது சினிமா ரிலீஸ் ஆகிற எண்ணிக்கை என்ன பண்ணுவாங்கன்னா, சூர்யா, விஜய், அஜித், ரஜினி, கமல், சிம்பு இவங்க படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிவிட்டு இவங்க இவங்க அம்மா வேலை செய்யற வீட்டுக்கு ஓடுவாங்க. ஐயோ ஐயோ, உடனே என் ஃப்ரெண்டு மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட்ல இதாயிட்டான், அதனால 1000 ரூபாய் வாங்கி கொடு உன் சம்பளத்துல. இல்லாட்டி இப்பதான் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, 1 கிராம தோடு போட்டிருப்பாங்க, அதை போய் புடிங்கிட்டு வந்துருவாங்க. இல்லாட்டி தங்கச்சி ஏதாவது ஒரு 10 கம்பெனில பேக்கிங் மெட்டீரியல் பண்ணிட்டு இருக்கோம், அதுகிட்ட போய் முதலாளிகிட்ட கேட்டு 500 ரூபாய் வாங்கி கொடுன்னு சொல்லி இந்த இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவங்க போய் பக்கத்துல இருக்கிற கொடாக்கு, கோடிக்கா ஷோரூம்ல இவங்களை டிஜிட்டல் போட்டோ எடுத்துக்கிட்டு கிடுகிடுன்னு ஓடி போய் பெருசா தலை விஜய், ரஜினி இவங்க பேனர் கீழெல்லாம் இவங்க அப்படியே ரவுண்டா இவங்க அந்த டிஜிட்டல் சிடில இருந்து இவங்க போட்டோவை போட்டுப்பாங்க. திருவான்மியூர் தியாகராஜாவோ இல்ல கரப்பாக்கம் அரவிந்தோ தியேட்டர் வாசல்ல இவங்க பேனர் போடணும். அதுக்கு 10,000 ரூபாய் செலவாகும். இவங்க அம்மா, அக்கா, தங்கச்சிட்ட கொள்ளையடிச்ச காசை கொடுத்து அதை அழகு வேற பார்ப்பாங்க. அந்த மேனேஜர்கிட்ட கெஞ்சி, நாளைக்கு அஜித் படம் வருது, எங்க பேனர் நீங்க முதல்ல கொடுக்கணும்னு அவரு சீட்டு போட்டு 15 குரூப் இது மாதிரி வரும். அதுல ஒரு குரூப்புக்கு தியேட்டர் ஃப்ரண்ட்ல போட விடுவாரு பேனர். இதுதான் இவங்களுக்கு. இவங்க பேனர் கட்டுவாங்க, பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. இப்ப சேவைக்கு கூட பலி கொடுத்தாங்களாம் விஜய் தெரி படத்துக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது நம்ம தமிழ்நாடு கூட்டம். அதனால இந்த நடிகர்கள் என்ன பண்ணினாங்க, இந்த மாதிரி கிரேசி ரசிகர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா 1 லேக்குக்கு மேல இருக்காங்க. அவங்க நண்பர்களை வெறும் ஒரே ஒரு படம் மாத்திரம் நம்ம ரிலீஸ் பண்ண விடுவோம் தமிழ் புத்தாண்டுக்கு. விஜய் தெரி மாத்திரம் வரட்டும், வியாழன் வெள்ளி சனியில் அதை பார்த்து அழுத்து போன இவங்க அப்படியே காசை போட்டு இங்க வந்துருவாங்க கிரிக்கெட் பார்க்க. முழு தமிழ்நாட்டுல இருந்து வண்டி வச்சுக்கிட்டு, அப்புறம் லோக்கலா இருக்கிறவங்களுக்கும் பக்கத்து தியேட்டர்லயே படத்தை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. இங்க நம்ம ஆட்டத்தை பார்ப்பாங்க. அதனால 60,000 டிக்கெட்டும் வித்துடும், நம்ம 15 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருவோம்னு ஆனந்தமா இருந்தாங்க. ஆனா கடைசியில இவங்களுக்கு எதிர்ப்பா வாட்ஸ்அப், அப்புறம் ட்விட்டர், பேஸ்புக், யூடியூப் எல்லாத்திலையும் பல்வேறு படித்த இளைஞர்கள் நீங்க இவங்களுக்கு ஒரு லாயர் பார் கவுன்சில் கட்டிடத்துக்கோ இல்ல ஒரு ஆர்கிடெக்ட்ஸ் அவங்க கட்டிடத்துக்கோ அவங்களே சம்பாதிக்கிற பணத்துலதான் போட்டுக்கிறாங்க. இவங்க அவங்கள விட நிறைய சம்பாதிச்சு கோடி கோடியா வச்சிருக்காங்க. அதனால இவங்களுக்கு யாரும் டிக்கெட் வாங்கி மேட்ச பார்க்காதீங்க, இவங்களே செலவு பண்ணிக்கட்டும்னு ரொம்ப விழிப்புணர்ச்சிய 4 வாரமா ஏற்படுத்தினதுனால 700 800 அதுவும் 500 ரூபாய் டிக்கெட் தான் வித்திருக்கு. 60,000 டிக்கெட் கெப்பாசிட்டி வச்சிருந்ததுக்கு. அதனால 7-8 லட்சம் இவங்க எல்லாம் கலர் கலரா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டாங்களே, அதுக்கு கூட காசு வரலையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லையா, நாங்க 10-12,000 பேர் பார்த்தோமேன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் இவங்க நடிகர் சங்க உறுப்பினர்கள் 3,000 பேர், அவங்க குடும்பத்தினர், இவங்க வரவழைச்ச கெஸ்ட், அப்புறம் மத்த தொழில்நுட்ப கலைஞர்கள், இவங்க தான் 10,000 பேர். இங்க பெரிய திரள் கூட்ட போகுதோன்னு கன்னட அம்பரீஷ்
மம்முட்டி மலையாளம், வெங்கடேஷ் பாலையா ஆந்திரா எல்லாம் வந்தாங்க. 70,000 கிரௌடில் நம்ம இருப்போம். வெற்றி லேப் பண்ணும்போது நமக்கு தனியா போக்கஸ் கிடைக்கும்னு ஒண்ணு இல்லை. ஏன்னா இந்த யூடியூப் மாதிரி பேஸ்புக் மாதிரி இதுல சில இளைஞர்கள் படித்தவர்கள் மற்றவங்களுக்கு சொன்னதுனால எந்த ஒரு மக்கள் பிரதிநிதிகள் இந்த டிக்கெட்டை வாங்கல. அதனால ஒரு பெரிய படிப்பினை அவங்களுக்கு. நாங்க பொழுதுபோக்குக்காக தான் படம் பாக்குறவங்க ஒழிய இனிமே உங்களை பின்னாடி சீரழிய போறது இல்லைங்கிறதுக்கு இவங்க தொடக்கமா இதை காட்டிட்டாங்க. அது வரவேற்கத்தக்க ஒன்று. இதுலயும் சைடுல கோல் போட்டுக்கிறாங்க. அதாவது எனக்கு கிரிக்கெட்னா என்னன்னு தெரியல, அதனால நான் வரல அப்படின்ட்டாரு அஜித். அவர் தலை அப்படி சொன்ன உடனே எங்க தலையே சொல்லிருக்கு இப்படி, நான் வாலு சிம்பு நானும் வரல அப்படின்ட்டாரு. விஜய் தான் சினிமா தெரிய ப்ரொமோஷன் கலெக்ஷன் கொஞ்சம் டிராப் ஆயிடுச்சுன்னு உடனே லைவ் ப்ரொமோஷன் வரேன்னு சண்டே அவர் போயிட்டாரு வேரியஸ் தமிழ்நாடு தியேட்டர் விசிட். இந்த 3 பேரும் வரலன்னு அதுக்கு உடனே அவங்க ரசிகர்கள் ஆரம்பிக்கிறாங்க, எங்க நடிகர் வரல அதனாலதான் அங்க கூட்டமே வரல. அவங்க வந்திருந்தா கூட இதே 600 டிக்கெட் 700 டிக்கெட்டா வாங்கியிருப்பாங்க, அவ்வளவுதான். அந்த விதத்துல மக்கள் திருந்திருக்காங்கிறது நம்ம அதை ரசிக்கணும். நம்ம இந்த மாதிரி தியேட்டர் வாசல்ல பேனர் கட்டி அக்கா அம்மா தங்கச்சிட்ட கடன் வாங்கி ஏமாத்தி அந்த காசுல பேனர் போடுற இளைஞர் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரட்டும். இந்த மாதிரி விழிப்புணர்ச்சியோட இவங்களை நடிகர்களா தியேட்டர்ல பார்த்ததோட எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை அவங்களே பார்த்துக்கிட்டுன்னு விட்டு விடுறது ஒரு நல்ல செயல். இது இப்படி சொல்லும் போது நான் கொஞ்சம் வெளிநாட்டுல இந்த சான் பிரான்சிஸ்கோ, சான் ஹோசே, சன்னிவேல் எல்லாம் இருக்கிற சாப்ட்வேர் இன்ஜினியர்கிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்றேன். அடுத்த மாசம் கபாலி படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கெல்லாம் பாஷா படம் ரிலீஸ் ஆன சமயத்துல தான் பிறந்தவங்களே. அதனால பெரிய ரஜினி கிரேஸ் எல்லாம் இல்ல. நீங்க என்ன பண்றீங்க, அங்க 25-30 டாலர் கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு சும்மா இருக்கிறது இல்ல. வேறோட அங்க ஒரு 3.5 அடிக்கு ஒரு குள்ள கட் அவுட் வைக்கிறீங்க ரஜினிகாந்த. வேறோட அங்க இருக்கிற சில கேர்ள்ஸ் எல்லாம் ஆர்கானிக் மில்லுன்னு ஒரு 200 ml பாட்டில் இருக்கும், அதை ஒரு 5,000 வாங்கிட்டு அமெரிக்காவிலும், அதாவது என்னன்னா அங்க வியாழக்கிழமை ராத்திரியே பிரிவியூ போட்டுருவாங்க. இங்க வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு தான் முதல் ஷோ வரும். இவங்க உடனேயே முதல் நாளே பார்த்துட்டு ட்விட்டர், பேஸ்புக், யூடியூப் எல்லாம் அமெரிக்காவில ரஜினி கிரேஸ், அங்கேயும் கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்றாங்க அப்படின்னு இவங்களே அந்த மாதிரி ஒரு மென்டல் கேஸுங்க 10 தான். அதே மாதிரி அமெரிக்கால இருக்கிற 1 மில்லியன் தமிழர்களும் அப்படி பண்றாங்கிற மாதிரி காட்டின உடனே இங்க இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்றாங்க, ஐயோ நம்ம தலைவருக்கு அமெரிக்காலேயே பிரமாத வரவேற்படா நேற்று ராத்திரி, அப்ப நம்ம இப்போ உடனே போய் அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணணும், தேனாபிஷேகம் பண்ணணும், கடா பலி கொடுக்கணும் அவர் பேனருக்கு அப்படின்னு கிளம்புறாங்க. அதை முதல்ல நிறுத்துங்க. நீங்க படிச்சு ரொம்ப நல்லா இருக்கீங்க, இங்க படிப்பறிவு இல்லாம 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டு புதுப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அரவாணி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கடை கேட்டு விஜய் படத்தை பாக்குற கூட்டம் இருக்கு. பிளட் பேங்க்ல போய் பிளட் டோனர்ஸ் ஏஜென்ட் மூலமா பிளட் கொடுத்து 500 ரூபாய் 1000 ரூபாய்னு பிளட்டை கொடுத்து முதல் நாள் டிக்கெட் வாங்கி போற இளைஞர்கள்லாம் இருக்காங்க. அப்படி சீரழிகிறவங்களை மாற்றணும்னு சொல்லிவிட்டு இப்போ சோசியல் மீடியா நெட்வொர்க்கை பயன்படுத்தி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதனால அமெரிக்கால வசதியா இருக்கிறவங்க ரஜினி படம் வரும்போது போய் கபாலியை பாருங்க. சும்மா அந்த குள்ள கட் அவுட் வச்சு அதுக்கு பாலாபிஷேகம் பண்ற மாதிரி எல்லாம் ட்விட்டர், பேஸ்புக் எல்லாம் போடாதீங்க. நீங்க நல்லா இருக்கீங்க, அது மாதிரி இங்க இருக்கிற இளைஞர்கள் நல்லா இருக்கணும். நாங்க முயற்சி எடுத்திருக்கோம். முதல் முயற்சியா இந்த நட்சத்திர கிரிக்கெட் ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சிடுச்சு. அதனால இனிமே வர மக்களுக்கு நடிகர்களா கலைஞர்களா அவர்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் வழங்கும், ஊதியத்திற்கு என்டர்டைன்மெண்ட் வழங்கும் நபர்கள்னு நினைச்சு அவங்கள பார்த்து ரசிச்சுட்டு வரலாமே ஒழிய அவங்களே எங்களோட வாழ்க்கையில யாரும் தங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க கூடாதுங்கிறதுக்கு பல்வேறு நபர்கள் இப்பொழுது முயற்சி எடுக்கிறோம் சோசியல் மீடியா மூலமா. அதற்கு எல்லாருடைய ஒத்துழைப்பையும் வேண்டுகிறோம். உங்கள் அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.